Pedro and Tamil Chelviar, pursuing second BCom at Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. நான் இப்போ வந்து டிடிஏ பற்றி சொல்ல போகிறேன். டிடிஏன்றது வந்து டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெடிஷ்னல் வேலை இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு நியூவாக அவங்களே வந்து ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இதாகும். அண்ட் இது வந்து க்ரியேட்டிவான திங்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து எம்பதி, டிஃபைன், ஐடியேட், டெஸ்ட் அண்ட் ப்ரோட்டோடைப் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்பதினா என்னென்னு வந்து தினேஷ் சொல்லு. தினேஷ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அண்ட் அதோட எம்பதி எங்க வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா மென்டல் ஹெல்த். இப்போ வந்து எம்பதி என்னன்னா மென்டல் ஹெல்த் வந்து ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட மட்டும் வரதில்லை. வந்து எப்படின்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 60 வயசு ஒர்க் பண்ணுறோம் அவங்க அளவுக்கு வந்து இப்போ மென்டல் எல்லாத்துக்குமே இருக்குது. அது என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கெல்லாம் அது அப்படிதான் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால எல்லா வயசுல இருக்கிறவங்களுமே இப்போ வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தில் எம்பத்தி என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து எம்பத்தி கட்டு டிசைன் திங்கிங் இருக்கிறது டிஃபைன். அதை பற்றி இப்போ நம்ம சாரதா பேசுவோம். சாரதா எம்பத்தி புரிஞ்சிச்சு. டிஃபைன் அப்படின்றது நம்ம எழுதுகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக எதனால் அப்படின்றத அதை பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்குது. பட் நம்ம ரீசன்ட் சர்வே 2023ல் 89% ஆஃப் த பீப்புள் மென்டல் ஹெல்த்தாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான முழு ரீசன் வந்து டிப்ரெஷன். இந்த மென்டல் ஹெல்த்னால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஹைப்பர் பிளட் ப்ரெஷர் ஒன்று. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதே புரியாத ஒரு நிலைமை வரும். திடீர்னு கோபப்படுவோம், சோகப்படுவோம், சிரிப்போம், இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி சால்வ் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த வீடியோ பற்றி குமாராஜ் இப்போ ஐடியேட் பற்றி குமாராஜ் ஐடியேட்னா என்னன்னா இப்போ வந்து சைக்கல் ஒரு மென்டல் அஃபெக்ட் பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து நான் பல லைஃப்ல அவங்களுக்கு என்ன ஐடியாஸ் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசணும்னா சின்ன நல்லா நம்ம பிடிச்ச சாங் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி கூட நல்லா பேசிக்கலாம். சில பண்ணும்போது ப்ராப்ளம் லைஃப் பற்றி சொன்னீங்கன்னா பாட்டு ஸோ உங்களுக்கு வந்து அது ரிலீஃப் ஆகுது. பட் அது எத்தனை பர்டிகுலர் பீரியட்னு தெரியாது. ஓகே, பட் அது இப்போ ரிலீஃப் ஆகலாங்க. ஸோ அது வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதர் தன் தட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எழுத சொல்லலாம், படிக்கலாம். ஸோ அவங்க நினைப்புக்கு வந்து போயிட்டா உனக்கு வந்து எல்லாமே ஈஸியாகிடும். எஜுகேஷன் ப்ரெஷர் மட்டும் வரவில்லை, உங்களுக்கு எல்லா ப்ரெஷரும் அது வருது. ஸோ அது வந்து உன்னால் வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரெஷர் அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் கிரியேட் இல்லை. ஸோ அது நம்மளுக்கு தான் வர ப்ரெஷர். ஸோ நம்மளே வந்து சொல்யூஷன் வச்சுருக்கோம். ஏன்னா அது பண்ண மாட்டோம், அதனால நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாட்டு கேட்குறதோ ஆர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வேறு ஏதாவது அதோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது எதுலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ ஸோ அதை பண்ணிங்கன்னா போதும். ஓகேயா? பாட்டு விட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து சத்யஜிவானி கூப்பிட்றோம். டெஸ்ட் என்னன்னு சொல்லுவோம். டெஸ்ட் என்ன என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த கேஸில் வந்து ஸோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா திரும்ப ஒவ்வொரு வந்து எப்படி மென்டல் ஹெல்த் சரி பண்ணுறது